சக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தி 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 ஓம் ஓம் ஓம். சக்திகள் அனைவருக்கும் எனது பணிவான ஓம் சக்தி வணக்கங்கள். அனைவரையும் வருக வருக என்று இந்த கலந்துரையாடலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். சக்தி மோகன்குமார் அவர்களிடமிருந்தும் அதனைத் தொடர்ந்து சக்தி ஐயா பள்ளிமுருகன் ஐயாவிடமிருந்தும் தொடர்ந்து அவர்களது அனுபவங்களை கேட்டறிவோம். அம்மாவின் அனுபவங்களை கேட்பது ஒரு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி கொண்ட ஒரு நேரம் அது. தொடர்ந்து நாம் சக்தி மோகன்குமார் அவர்களை நேரில் தொடர்ந்து அன்புடன் அழைப்போம். வணக்கம். வணக்கம் சக்தி மோகன்குமார். ஓம் சக்தி. குரு பகவான் பங்கார அம்மாவின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். மேல்மருவத்தூர் அன்னை ஆதி பராசக்தியின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன். எங்களோடு இணைந்திருக்கின்ற செவ்வாடை சக்திகள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வை வார வாரம் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஓம் சக்தி மலேசியா நிறுவன அத்தனை பேர்களையும் நன்றி பாராட்டி வணங்கி நிகழ்வை துவங்குகின்றோம். அர்ப்பணிப்பான உண்மையான தொண்டு செய்தால் உயிரையும் காப்பேன் என்று அம்மா சொல்லி இருக்கின்றார்கள். இந்த வார்த்தைக்குள்ள உயிரோட்டத்தை படிப்பது வேறு, பார்ப்பது வேறு, உணர்வது என்பது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை எங்கள் மன்றத்தைச் சேர்ந்த சக்தி ஒருவரின் மூலமாகவே அதை உணர்ந்தோம். உண்மையான தொண்டு என்ன என்பதையும் அதற்கு அம்மா எப்படி உயிர் கொடுத்தாள் என்பதையும் அந்த நிகழ்விலே நாங்கள் கண்டோம், பார்த்தோம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே தஞ்சை மாவட்டம் புறத்தநாடு புது வாரபடிபாட்டு மன்றம், அந்த மன்றத்திலே இருந்து சக்தி ஆட்சி பொண்ணு அம்மாள், அவருடைய மகன் சக்தி ராஜா, அந்த மன்றத்தைச் சேர்ந்த இன்னும் பலர் எல்லோரும் சக்தி சகுந்தலா அம்மையார் என்னுடைய சகோதரி அவர்கள் அவருடைய தலைமையிலே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர சக்தி பீடத்திற்கு ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் தொண்டு செய்வதற்காக புறப்பட்டு வருகின்றார்கள். அங்கே வந்தவுடனே அப்பொழுதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே கஞ்சி வார்க்கின்ற இடம் எங்கே என்று சொன்னால், இப்பொழுது அண்ணனுடைய மகளிர் அலுவலகம் இருக்கிறது இல்லையா, அதற்கு பக்கத்திலே ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்தில்தான் நமது தெய்வம் அருள் திரு பங்கார அம்மா அவர்களுடைய தந்தையார் அவர்கள் அங்கே கோவல் நாயக்கர் ஐயா அவர்கள் தங்கி இருக்கின்ற இடம். அந்த இடத்திற்கு பின்னாலே தற்பொழுது போலீஸ் நிலையம் இருக்கின்ற இடம், பூக்கடைகள் இவைகள் எல்லாம் இருக்கின்ற இடம், அடுத்து இப்பொழுது சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கின்ற ஒரு இடம். முன்னாடி எல்லாம் அந்த இளநீர் கடைகள் எல்லாம் போட்டிருப்பார்கள். இப்பொழுது அந்த ஆர்ச் இருக்கும். அப்பொழுது அந்த இடம் ஒரு தோப்பு. அதிலே தென்னை மரங்கள், மாமரங்கள், வேப்பிலை மரங்கள் போன்ற மரங்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு தோப்பாகும். அந்த இடத்தில்தான் அந்த காலத்திலே கஞ்சி வார்த்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்ற இடம். அந்த இடத்திலே
இந்த தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து கஞ்சி காய்ச்சுவதற்கான ஏற்பாட்டை துவங்குவதற்கு ஆயத்தப்படுகிறார். பக்கத்து கிராமத்திலே இருந்து ஒரு பெரிய வண்டியிலே வழக்கமாக கொடுக்கின்ற அந்த குயவர் பானையை ஏற்றுக்கொண்டு வந்து விடுகின்றார். ஆயிரக்கணக்கான பானைகள் இறக்கப்பட்டு, கழுவப்பட்டு, மஞ்சள் பூசப்பட்டு, குங்குமம் சந்தனம் பொட்டிடப்பட்டு, வேப்பிலையாலே தோரணம் கட்டப்பட்டு, அதற்கு பின்னாலே அதிலே கஞ்சி வார்க்க வேண்டும். இந்த வேலைகள் எல்லாம், இந்த பொறுப்புகளை எல்லாம் இந்த மன்ற சக்திகள் ஒவ்வொருவரும் தனக்கு எது எது நன்றாக வருமோ அதையெல்லாம் அவர்கள் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே சக்தி ஆட்சி பொன்னம்மானுடைய மகன் சக்தி ராஜா ஒரு இளமட்ட பையன், சுறுசுறுப்பான பையன். அவன் நான் வேப்பிலை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி வேப்ப மரத்தில் ஏறி வேப்பிலை கொத்து கொத்தாக பறித்து கொண்டு வந்து இங்கே கொடுத்து கொண்டு இருக்கின்றான். அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பானை கழுவப்படுகின்றது, ஒரு பக்கம் மஞ்சள் பூசப்படுகின்றது, ஒரு பக்கம் குங்குமம் சந்தனம் மஞ்சள் பொட்டுக்கள் இடப்பட்டு அது தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்படி வேலைகள் எல்லாம் ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம், அப்பொழுதுதான் அந்த மாலை தோரணம் கட்டுவதற்காக, அதாவது வேப்பிலை மாலை தோரணம் அந்த கஞ்சி கலத்தை சுற்றி கட்ட வேண்டும். அதை கட்டுவதற்காக இந்த பையன் வேப்பிலைகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றான். மரத்தின் மீது ஏறி ஒவ்வொன்றாக சேர்த்து கொண்டே இருக்கின்றான். அடுத்து மேலே ஏறி ஒரு குப்பை பார்க்கின்ற போது பெரிய கொப்பாக இருக்கின்றது. நல்ல கொப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு ஏறி அந்த கொப்பை தாவி பிடிக்கின்றான். அதற்கு அருகிலே ஒரு நாகம் இருக்கின்றது. அந்த நாகம் தன்னைத்தான் பிடிக்க வருகின்றானோ என்று நினைத்தோ என்னவோ இந்த பையனை தீண்டி விடுகின்றது. ஆர்வத்தோடு தொண்டு செய்ய வந்த அந்த பையனை நாகம் தீண்டி விடுகின்றது. அது என்ன நினைத்ததோ தீண்டி விட்டது. தீண்டிய உடனே இவன் அலறிக்கொண்டு அந்த குப்பை அப்படியே பூமியை நோக்கி வளைத்து அதிலே சாய்ந்து வந்து கீழே விழுந்து விடுகின்றான். இதை எல்லோரும் பார்த்து ஓடிப்போய் பதறி தூக்கி கேட்கின்ற பொழுது பாம்பு கடித்து விட்டது என்று சொல்கின்றான். அதே நேரத்தில் பாம்பு கீழே விழுந்து நாகம் ஓடுகின்றது. ஆக அவன் சொல்கின்றான் பாம்பு கடித்து விட்டது என்று. நாகம் கீழே விழுந்து ஓடுவதையும் இவர்கள் பார்க்கின்றார்கள். எல்லோருமாக பதறி போய் அந்த தாயிடம் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த தாயின் முகத்திலே எந்த விதமான பதட்டமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எல்லோருமாக பதறி போய் மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று எல்லோரும் பதறி ஓடுகின்றார்கள். இந்த தாய் சொல்கின்றாள், நீங்கள் அவனை அழைத்து செல்லுங்கள், நான் அம்மாவுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன், இதை நான் தொடர்ந்து செய்கின்றேன். அவனும் அம்மாவுடைய பணிக்காகத்தான் அந்த மரத்திலே ஏறி வேப்பிலை பறித்தான். ஆக எல்லோருமே அம்மாவுடைய இந்த பணிக்காகத்தான் அவனும் வேப்பிலை பறித்தான், நாங்களும் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவனுக்கு எதுவும் ஆகாது, அழைத்து செல்லுங்கள் மருத்துவமனைக்கு என்று அந்த தாய் சொல்கின்றாள். பதட்டம் இல்லை, பயம் இல்லை. பயமும் பதட்டமும் பாம்பு கடித்து விட்டதே, நாகம் தீண்டி விட்டதே என்ற பயம் எங்களுக்குத்தான், சுற்றி இருக்கின்ற எங்களுக்குத்தான். நாம் மன்றத்திலிருந்து அழைத்து வந்திருக்கின்றோமே, ஏதாவது அசம்பாவிதம் வந்துவிட்டால் என்ன செய்வது, யாருக்கு இந்த கெட்ட பெயர் போய் சேரும் என்று அந்த பதட்டம் பயமும் எங்களுக்குத்தான் இருக்கின்றது. அந்த தாயிடம் இல்லை, அந்த பையனுக்கும் இல்லை. அவன் நாகம் தீண்டி விட்டதே ஒளிந்து அவன் முகத்திலே ஒரு பயம் தெரியவில்லை. சின்ன பையனாக இருந்தாலும் கூட தாய்க்கு எப்படியோ அதே போலதானே பிள்ளையும் இருக்கும். இருவருக்கும் பயம் இல்லை, எங்களுக்கு பயம். அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்கின்றோம். அங்கே பாம்பு கடிக்கான மருந்து தீர்ந்து விட்டது, அவர்களிடம் ஸ்டாக் இல்லை. இதை சொன்னவுடன் மறுபடியும் எங்கே செல்வது என்று பக்கத்திலே இருக்கின்ற மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றால் அங்கே நிச்சயமாக இருக்கின்றது என்ற தகவலையும் கேட்டறிந்து கொண்டு அங்கே எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். அப்பொழுது கூட இந்த தாயை அழைக்கும் பொழுது அந்த தாய் வரவில்லை. நீங்கள் செல்லுங்கள், நான் இந்த தொண்டை செய்து கொண்டிருக்கின்றேன், அவனுக்கு எதுவும் ஆகாது,
என்று மறுபடியும் ஆணித்தரமாக அம்மாவை மனதை நினைத்து சொல்லுகின்றார். நாங்கள் செல்கின்றோம். அங்கே மருத்துவரை பார்க்கின்றோம். அவர் கடித்த நேரம் உத்தேசமாக கேட்கின்றார். அங்கே மருந்துக்காக நாங்கள் அலைந்த நேரத்தையும் அவர் கணக்கு போடுகின்றார். இங்கே வந்த தூரத்தையும் கணக்கு போட்டுவிட்டு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, இருந்தாலும் நான் மருந்தை கொடுத்து விடுகிறேன் என்று அவனுக்கு அதுக்குள்ள மருந்து ஊசியை போட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாரு. மாற்று மருந்து கொடுக்கப்பட்டு விட்டது. அப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார், இது யாருடைய பையன் என்று. இல்லை, அந்த அம்மா கோயிலில் தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. பையனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, அவங்க கூட வரலையான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அம்மாவோட தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன், அவனும் அம்மா தொண்டு தான் செய்ய போனான், அதனால எதுவுமே ஆகாது, நீங்க அழைச்சிட்டு போங்க, நீங்களாம் இருக்கும்போது நான் என்ன, அம்மா இருக்கு, அம்மா பார்த்துக்குன்னு தைரியமா சொன்னாங்க, அதனாலதான் நாங்க அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்லும் பொழுது அந்த மருத்துவர் சொன்ன வார்த்தை, தெய்வம் காத்து விட்டது. இவ்வளவு நேரம் ஆனாலும் கூட, காலம் கடந்தாலும் கூட அந்த விஷம் தலைக்கு ஏறி அவனுக்கு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கவில்லை. அவனுடைய பல்ஸ் நல்லதான் இருக்கு, கவலை வேண்டாம், சிறிது நேரம் நீங்க அங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் தெளிவா ஆயிட்டானாங்கிற தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்க சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க மருத்துவருக்கு அழைச்சிட்டு போயிடலாங்கிற அந்த உறுதிமொழியை டாக்டர் சொல்றாரு. டாக்டருக்கு அவரும் ஒரு நம்பிக்கையோட சொன்னதுனாலையும், பல்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னதுனாலையும் எங்களுக்கு ஒரு பயத்திலிருந்து ஒரு தெளிவு கிடைச்சது. அதன் பிறகு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க சொன்னதுக்கு பிறகு அப்படியே அழைச்சிட்டு வர்றோம். மருத்துவர் வர்றோம். அவங்க அம்மாவை போய் இவனும் பார்க்குறான், அந்த அம்மாவும் பார்க்குறாங்க. பிள்ளைய பார்த்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உனக்கு. அப்போ கூட அதைத்தான் சொல்கின்றார்கள், ஒன்றும் ஆகாது உனக்கு, அம்மா பண்ணி செஞ்சோம், நீயும் செஞ்ச நானும் செஞ்சேன், தொண்டர்கள்லாம் இத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்ப நம்ம அதை செய்யும் போது அம்மா உன்னை காப்பாத்தாத என்ன, அதனாலதான் எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலையும் இல்லை, நீயும் பாரு இல்லை தெளிவாக தான் இருக்கிற அப்படின்னு அப்போ கூட ஒரு ஆறுதலான அந்த வார்த்தையைத்தான் அந்த தாய் சொல்கின்றார். அப்பொழுதுதான் நாங்கள் உணர்ந்தோம், அர்ப்பணிப்பாக, உண்மையாக, உண்மை உணர்வோடு தொண்டை நாம் செய்கின்ற பொழுது உயிரையும் காப்பாள் இந்த தாய் என்பதை அங்கே உணர்வுபூர்வமாக மன்ற சக்தியின் வாயிலாகவே நாங்கள் அளித்து சென்ற அந்த அத்துணை சக்திகள் மூலமாகவே ஆதிபராசக்தி அன்னை எல்லோருக்கும் அந்த இதை உணர்த்தினாள். அது எங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைந்தது. என்னவென்று சொன்னால், அர்ப்பணிப்பாக தொண்டு செய்தால் அற்புதங்களை அம்மா நிகழ்த்தி உயிரையும் காப்பாள் என்ற அந்த வார்த்தைக்கு உயிரூட்டப்பட்டது என்பதை அந்த நிகழ்விலே நாங்கள் உணர்ந்தோம், அறிந்தோம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஒரு ஆனந்தம். ஆகவே இந்த நிகழ்வை இப்பொழுது சொல்வதிலே ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் உணர்கின்றேன். அடுத்த மாதம் 5, 6, 7 ஆகிய நாட்களிலே வேள்வி, கஞ்சி வார்த்தல், பாலாபிஷேகம், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே இந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் இந்த நேரத்திலே இதை சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதற்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஆனந்தம் அடைந்து, அதை நினைவு கூர்ந்து அசை போடுகின்ற பொழுது நமக்கு அந்த பழைய நினைவுகளை நம் கண்முன்னே ஓடுகின்றது. ஆகவே நீங்களும் இந்த விழாவிலே எல்லோருமாக குடும்பத்தோடு வந்து கலந்து கஞ்சி வார்த்தையிலே கலந்து கொண்டு ஆண்டு முழுவதும் உணவுக்கு தட்டுப்பாடு வராத ஒரு நிலையையும், பாலாபிஷேகம் செய்து அன்னையை குளிர வைத்து, மனம் குளிர வைத்து அருள் பெறுகின்ற இந்த வாய்ப்பினையும் பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே எல்லோரையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு, அடுத்த வாரம் இதை போன்ற அடுத்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு உங்களோடு உரையாடுவோம். ஓம் சக்தி. நன்றி, நன்றி சக்தி. அற்புதமான ஒரு நிகழ்வு. அம்மாவின் மேல் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை இருப்பதை அந்த சக்தியின் அந்த மன திட்டம் காட்டுகின்றது. அதுவே சரணாகதியும் ஆகும். அம்மாவை சரணடைந்து விட்டால் அம்மாவின் அருள் கோட்டையிலிருந்து நாம் மிகவும் மிகவும் சிறந்த ஒரு நல்ல நிகழ்வு. சக்தி, மிக்க நன்றி. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் இதை பற்றி பேசுவோம், பல நிகழ்வுகளை.
நாம் ஓம் சக்தி. நன்றி சக்தி. நாம் அடுத்து சக்தி ஐயா பழனிமுருகன் அவர்களிடமிருந்து அவரது அனுபவத்தை தொடர்ந்து கேட்டறிவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஓம் சக்தி. தொடர்ந்து பேசலாம் ஐயா. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடூழி வாழ்க வாழ்க. ஓம் சக்தியே. ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருக்கும் அன்பு கலந்த பணிவான சக்தி வணக்கங்கள். நல்லதொரு நிகழ்வை, அற்புதத்தை தம்பி மோகன்குமார் அவர்கள் இன்று அளித்தார்கள். மிக உருக்கமான நிகழ்வு, நல்ல நிகழ்வு. அம்மாவுடைய அற்புதங்கள்ல இது மாதிரி அனுபவத்தை இப்பதான் முதல்ல கேட்கிறேன். அரவம் தீண்டி ஒரு தொண்டனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அவனுடைய தாய் அந்த தொண்டின் மீது அம்மா மீது நம்பிக்கையாக இருந்தால் இந்த அற்புத நிகழ்வை தந்த தம்பி மோகன்குமாருக்கு நிச்சயம் நாம் ஒரு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இதே போல எத்தனை அனுபவங்கள். இதை படிக்கும் போது தேவாரத்துல ஒரு வரி வரும். திருமருகல் அருகே ஞானசம்பந்தர் தங்கி இருக்கும் பொழுது வீட்டில் அனுமதி பெறாமல் வந்த காதலர்கள் இருவரும் தங்கியிருந்த போது அந்த மாப்பிள்ளையை அரவம் தீண்டியதாகவும், காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த காதலர் இறந்து கிடந்ததை பார்த்து அந்த பெண் கதறியதையும், அந்த சத்தம் கேட்டு அங்கே வந்த ஞானசம்பந்த பெருமான் சிவனை நோக்கி, இங்க ஒரு அபலை பெண் கதறிக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறாள், கணவனாக வரித்து நாளை வாழ்வை துவக்க வேண்டிய பெண் இன்று மங்களம் இழந்து நிற்கின்றாள், உனக்கு என்னையா உள்ள விசேஷ வேலை, வா சிவனை என்று அழைத்து சிவபெருமானர்களால் அந்த காதலன் மீட்கப்பட்டு அவர்கள் இருவரும் வாழ்ந்ததாக தேவாரம் கூறுகிறது. ஞானசம்பந்தர் வரலாறு. அந்த பாடல் எனக்கு இந்த பாடலா இருக்குமோன்னு சந்தேகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்பது மாணிக்கவாசக பெருமானுடைய தேவார பாடல். அன்னையின் அருளோடு, அன்னையோடு சிவபெருமான் இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர் பாடினார். அன்னையாகவே அடிகளரம்மா நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறோம். ஓம் சக்தி. இந்த மாதிரி நிகழ்வுல ஒரு நிகழ்ச்சி சக்தி சக்தி நாவுக்கரசர் தேவாரத்தில் வந்தவர்ல, இவருடைய பேர் நாவுக்கரசு, ஒரு கட்டுரை பதிவு செய்திருக்கிறார். 1993 ஜூன் மாதம். புற்றில் உறைபவர்களுக்கு புற்றுநோய் பெரிதா, புற்றில் உறைபவர்களுக்கு புற்றுநோய் பெரிதா. தலைப்புல இருந்து நம்ம கதையை புரிஞ்சுக்கலாம், வரலாறு புரிஞ்சுக்கலாம், நிகழ்வை புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் விளக்கமா சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு மனைவிக்கு நெருங்கிய சிநேகிதி ஒருவர் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு கவலையோட வந்தாங்க. என்னம்மா கவலையா வந்திருக்க, என்ன விஷயம்? இவங்க மனைவி அம்மா விசாரிச்சிருக்காங்க. இல்ல அவங்க உடம்பு செல்லும் டாக்டர்கிட்ட போனாங்களாம். அந்த டாக்டர் உங்களுக்கு மார்பில் புற்றுநோய் வந்திருக்கிறது, உங்களுக்கு மார்பில் புற்றுநோய் வந்திருக்கிறது,
நீங்க தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டும், ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் பயாப்சி அப்படிங்கிற டெஸ்ட் செய்து இதை உறுதிப்படுத்திடுங்க. அடையாறில் புற்றுநோய் சிகிச்சைக்காகவே தனியாக மருத்துவமனை இருக்கிறது, அங்கே போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். இங்கெல்லாம் அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு வசதி இல்லை. ஏறக்குறைய 31 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு மார்பக புற்றுநோய் கேட்ட உடனே அந்த அம்மா இடிஞ்சு போயிட்டாங்க, மனம் உடைஞ்சு போயிட்டாரு. பயங்கரமான கற்பனை. என்ன என்ன நினைப்பு, என்ன நினைப்படையும், வாழ்வா சாவா என்ற மன உளைச்சலுக்கு வந்து விட்டார். குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம், வியாதியின் கொடுமை ஒரு பக்கம், மனவேதனை தாங்காமல் ஆறுதல் பெற வேண்டி இந்த திருநாவுக்கரசர் மனைவி சொல்றார். அப்ப அவர் துயரத்தை கேள்விப்பட்டு அவங்க நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா, மேல்வருத்தூர் அம்மாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் நோய் கண்டிப்பாக குணமடையும் என்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சொல்றாங்க, தீராத புற்றுநை எல்லாம் அன்னை தீர்த்து வைத்திருக்கிறாள், அம்மா அங்கே அவதாரமாக வந்திருக்கிறாள். மத்திய பிரதேசத்திலிருந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த ஒருவருக்கு அன்னை கலச தீர்த்தம் விபூதி பிரசாதம் கொடுத்து குணப்படுத்தி இருக்கின்றாள். ஆனால் ஒண்ணு, நீங்க மேல்வருத்து மண்ணை கண்டிப்பாக ஒரு முறையாவது மிதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மருத்துவர் அன்னை அற்புதங்கள் புத்தகங்களை கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல என்னன்னா, அவங்க குடும்பத்துல யாரு மார்பு புற்றுநோய் அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை எதுவும் கிடையாது. அதை குறித்து அந்த அம்மா வருத்தப்பட்டாரு. அம்மா எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க கலசத்தேர்த்தம், வேலிச்சாம்பல், குங்குமம், அம்மா ஆசிவட்டம், அந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் பிரதானம் கொடுத்து அனுப்புறாங்க. தினசரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க அப்படின்னு சொல்லி டாலரும் கொடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெண்மணியும் அவ்வாறே செய்திருக்கின்றாள். அம்மா பிரசாதத்தையும் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கின்றாள். இடையில் பயாப்சி டெஸ்டின் முடிவில் புற்றுநோய் வந்திருப்பது என்பது உறுதியாகிவிட்டது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு சிகிச்சை வர வேண்டி புறப்படுவதுன்னு தீர்மானிச்சுட்டாங்க. அப்ப அந்த மண்மணி மறுபடியும் வீட்டுல நான் அந்த மாதிரி அடையாருக்கு போறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவங்க, நான் அடையாறு அம்மாவுக்கு போறேன், அடையாறு மருத்துவமனைக்கு போறேன், நீங்களும் மருவத்தூர் அம்மாட்ட வேண்டிடுங்க, அவளாவது கண் திறக்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு நாவுக்கரசர்ட்டையும் அவருடைய மனைவியும் சொல்லிட்டேன். அப்ப அவங்க, ஜெயமா சென்னைக்கு தானே போறீங்க, வழி இல்லாம மேல்மருவத்தூர் இருக்கிறது, மருவத்தூரில் இறங்கி அம்மாவை வேண்டிக் கொண்டு பிறகு மருத்துவமனைக்கு போய் சேருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பித்தார். அதன்படியே அந்த அம்மா வந்துட்டு மருவத்தூர்ல இறங்கி ஆலயத்தை வலம் வந்தார். அப்போது விடியற்காலை நேரம், அபிஷேகம் நடைபெற்றபடி இருந்தது. அடுத்தபடி அலங்காரம் நடைபெறுகின்ற நேரத்தில் திரை போடப்படுவது வழக்கம். அந்த வழக்கப்படி திரை போடப்பட்டு விட்டது. இந்த அம்மா சுத்தி பாருங்க, திரை இருக்குது. உயிரோடு போகிறோம், மருத்துவமனையிலிருந்து உயிரோடு திரும்பி வரப்போகிறோம் என்பது என்ன நிச்சயம் என்று நினைத்தாரோ என்னவோ, ஏதோ ஒரு ஆவேசம், தாழ முடியாத மனக்குமுறல், தாயை பார்க்க சடங்கென்ன சம்பிரதாயம் என்ன என்று நினைத்தார் நோய். ஏன்னா திரை போட்டிருக்கும் போது தெய்வ தரிசனம் வெளியிருந்து பார்க்க கூடாது, அது பணி செய்யறவங்க மட்டும்தான் உள்ள இருந்து செய்யும். அது கூட உள்ள இருந்து கூட என்னமா கொண்டு கூட ஓரமா விளக்கிட்டு போவாங்க, அப்ப கூட பார்க்க கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஆனா இந்த அம்மா என்ன நினைக்குது, தாயை பார்க்கறதுக்கு நம்மளும் போறோம், வர்றது நிச்சயமா இல்லைன்னு தெரியல, இதுல இவளை பார்க்காம போறது எப்படி, ஏன்னா பார்க்கறதுக்கு என்ன சம்பிரதாயம் அப்படின்னு நினைச்சாரு. நம்ம கருவறைக்குள்ள போயிட்டாங்க நம்ம திரை விலகிட்டு. திடீரென்று என்னவோ ஆவேசத்தில் கருவறைக்குள் நுழைந்து விட்டார். ஆம், திரையை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்து விட்டார். அவர் செவ்வாடையில் இல்லை. செவ்வாடை இருந்தா கூட ஏதோ தொண்டர்னு சொல்லி ஏதோ விட்டு மறந்து இருப்பாங்க. செவ்வாடை வெளியால் என்பதை நினைத்துக் கொண்டு கருவறையில் இருந்த தொண்டர்கள் அவர் நிலைமை என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் திட்டி தீர்த்து விட்டார்கள். ஆனா அந்த அம்மா எதையுமே காதுல போட்டுக்கல. அந்த அம்மா எதையுமே காதுல, அம்மாவின் எதிரே நின்றதுதான் தாமதம். அம்மா என்னை காப்பாற்று,
எனக்கு உயிர் பிச்சை கொடு என்று கத்தினார். நெஞ்ச குமரலை கொட்டி தீர்த்தார். நல்ல வேலை சக்திகள் பிடிச்சி தள்ளல வெளிதான். அவ்வளவுதான், ஏதோ அது அம்மா அருள் தான். கருவறையிலிருந்து வெளிவிட்ட வந்த உடனே கோயில வளர்ந்தாரு. சொல்றாரு, அம்மா உன் பாதங்களில் என் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லிட்டு அடையாருக்கு போயிட்டாச்சு. அடையாருக்கு போனோம்னா அங்க போய் பரிசோதனை பண்றாங்க. புற்றுநோய் மருத்துவமனையில் சேர்ந்தார். அறுவை சிகிச்சைக்கு முன்பாக மறுபடியும் டாக்டர்கள் அவர்களை பரிசோதனை செய்தார்கள். என்ன அதிசயம், என்ன நடந்தது, இது எப்படி சாத்தியம் என்று டாக்டர்களே ஆச்சரியப்பட்டார்கள். அம்மா உன் மார்பில் வந்திருப்பது புற்றுநோய் அல்ல, இது சாதாரண கட்டிதான். பயாப்சி டெஸ்ட் என்ன சொல்லுது, புற்றுநோய்னு. ஆனா இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு, அது புற்றுநோய் இல்ல, சாதாரண கட்டிதான், ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா இது பண்ணிக்கலாமா அப்படிங்கிறார். பயாப்சி டெஸ்டில் மார்பக புற்றுநோய் என்று உறுதி செய்யப்பட்ட நோய் சாதாரண கட்டியாக உரிமாறியது எப்படி? கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என பேசிய அவருடைய குடும்பத்தாருக்கு, அந்த பகுத்தறிவாளர்களுக்கு அப்பொழுது அம்மா அவன் கருணை புரிந்தது. அவளுக்கு பாடம் புகட்டினார். ஓம் சக்தி. புற்றில் உறவுகளுக்கு புற்றுநோய் பெரிதா என்ன? அவள் நினைத்தால் எதுதான் நடவாதது. ஓம் சக்தி, பராசக்தி. அடுத்த நிகழ்வுக்கு போவோம். இது மாரியை கண்ட மேரி சக்தி. எப்படி? மாரியை கண்ட மேரி. ரொம்ப அந்த அம்மா கர்நாடகாவில் வசிக்கிறாங்க. சக்தி கர்நாடகாவில் வசித்தார்கள். அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. வளவளவெல்லாம் சொல்லவே இல்லை. ரொம்ப ஒரு பக்கத்துக்குள்ள அப்படி சாரத்தை அடிக்கிட்டாங்க. அந்த அம்மாவுடைய வார்த்தைகள்லவே அந்த கட்டுரை இருக்குது, அப்படியே வசிக்கிறேன். நான் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஷிமோகாவில் வசித்து வருகிறேன். என் பெயர் மேரி. என் கணவர் பெயர் தாஸ். அவர் டெய்லர் வேலை செய்து வருகிறார். எங்களுக்கு 4 குழந்தைகள். எங்களுக்கு 4 குழந்தைகள். என் கணவருக்கு வயிற்று வலியால் 6 மாத காலம் வேலை செய்ய முடியவில்லை. ஹாஸ்பிட்டல்லாம் சென்று காண்பித்தோம், குணமாகவில்லை. தாங்க முடியாத சோதனை, பசியின் கொடுமை தாங்காமல் நானும் என் கணவரும் விஷம் சாப்பிட்டு சாவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு வந்தோம். அவ்வளவு வறுமை, குழந்தைகளோட பட்டினி. அந்த நேரம் பார்த்து அவங்க தேதியை சொல்றாங்க. 4/6/89 அன்று. 4/8/89 அன்று வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா சிவப்பு சேலை அணிந்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொண்டு நீண்ட முடியை அவிழ்த்து விட்டு கொண்டு எங்கள் வீட்டு கதவை தட்டினார். நான் கதவை திறந்தேன். ஒரு புன்னையுடன் அந்த அம்மா என்னை பார்த்தார். அப்பதான் பார்த்துட்டு சொல்றாங்க அந்த அம்மா, வந்த அம்மா, மேரிமா, உன் கணவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டேன், பார்க்க வந்தேன். மருவத்தூரின் மாரியின் மன்றம் இங்கு இருக்குது. மருவத்தூர் ஆதிபராசக்தி அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்மா சொல்ல, சிம்பிளா மாரி என்றாலும் நீயே, மேரி என்றாலும் நீயே. அம்மா சொன்னது மாதிரி அல்லா என்றாலும் நீயே, அம்மா என்றாலும் நீயே தான். அந்த மாதிரி மருவத்தூர் மாரியின் மன்றம் இங்கே இருக்கு. 6 மணிக்கு அங்க வா, பிரசாதம் வேப்பலையை எடுத்து வந்து கொடு, உடனே குணமாக இருக்கும், குணமாயிரும். நானும் அங்க இருப்பேன், நீ வந்துரு, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போக வேண்டாம் என்று சொன்னார். அப்ப இந்த அம்மா கேக்குது, நீங்கள் யார் என்று கேட்டேன். 3வது வீட்டுல இருக்கிற சாந்தி, அவங்களுடைய உறவினர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்று மாலை மன்றம் இருக்கும் இடம் கேட்டு சென்றேன். வழிபாடு நடந்தது. சர்க்கரை பொங்கல் பிரசாதம் வழங்கினார்கள். 3 முறை வாங்கினேன்.
வேப்பிலை கேட்டேன். ஏன்னா குழந்தைகளுக்கும் அவருக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த அம்மா சாப்பிடல, குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. அம்மாவின் படத்திலிருந்து வேப்பிலை எடுத்து கொடுத்தார்கள். என் அந்த மண்டத்துல இருப்பேன்னு அந்த அம்மா சொல்லிக்க இல்லையா? மண்டத்துல அந்த அம்மாவை தேடினேன். அந்த அம்மா வரல, காணும். சரி, நேரம் ஆயிடுன்னு வீட்டுக்கு வந்துட்டார். வந்து குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சக்கரை பொங்கலையும் கொடுத்தாங்க, பிரசா வேப்பிலையும் கொடுத்தாங்க. அம்மா, எனக்கு வயிறு நிறைந்து விட்டது என்று குழந்தைகள் சொன்னார்கள். எனக்கு விருந்து உணவு சாப்பிட்டது போல் என்று இருந்தது என்று கணவர் சொன்னார். மேரி, காலையில் இருந்துச்சு, எனக்கு வயிற்று வெளியே இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன், வேலைக்கு போகிறேன் என்று சொன்னார். வேலைக்கு போகிறேன் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷமா சாந்தியம்மா வீட்டுக்கு போதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சாந்தியம்மா வீட்டுக்கு போகுது இந்த அம்மா. போய், சாந்திவி, உங்க வீட்டுக்கு வந்த உறவினர் எங்கே? அவருக்கு நன்றி சொல்ல வந்தேன். எங்க வீட்டுக்கா? உறவினர் யாரும் வரவில்லையே என்று அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நான் திகைத்து நின்றேன். அப்படியானால் அந்த மருவூர் மாரியை வந்து எங்களை காப்பாற்றினாளா? மாரியை வணங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை சக்தி ஒளியில் வெளியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி அந்த அம்மா அற்புதமா பதிவழிகள். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா. முடியலைன்னு முடி போயிட்டாங்க. அவங்களுக்கு அம்மா வந்து அழகா காட்சி கொடுத்துட்டு கூப்பிட்டு குணப்படுத்திருக்காங்க. ஓம் சக்தி நினைப்பவர்களுக்கு மட்டுமல்ல, நினைக்காதவர்களுக்கும் தேடி சென்று அருள் புரிகின்றவள் தான் நமது அன்னை. ஓம் சக்தி. இன்னொரு அனுபவ சக்தி, அது ரொம்ப அழகா சொல்றாங்க அண்ணன். 1993 வருஷம் ஆகஸ்ட் மாத சக்தி ஒளியில இது வெளியே வந்திருக்கு. அது இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே அருமையான இன்ட்ரடக்ஷன் கொடுக்காரு. ஒவ்வொருடைய இன்ப துன்பங்களுக்கும் அவருடைய வினைகள் தான் காரணம். அவருடைய வினைகள் தான் காரணம். அந்த வினைங்கிறத நிறைய தடவை சொல்லிட்டோம். அந்த வினை தொடர்ந்து வர்றதுக்கு பேர் கர்ம சட்டமாம். கிரிமினல் ப்ரொசீஜர், லீகல், சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு இருக்க மாதிரி இது கர்ம சட்டம். 7 கடல் மணலை அளவிடினாலும் எண்ணினாலும் அதை விட என் இடப்பிறவி அதிகம். மணலை விட பிறவி எடுக்குதா என்று யார் சொல்லியிருக்கார்? அருணியினார் சொல்லியிருக்கார். எண்ணில்லா காலமாக எண்ணில்லாத உடம்படுத்தபடி ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வந்து பறக்கின்றன. ஆன்மாக்களுக்கு அதன் வினைப்பயன்படி பிறவி ஏற்படுகிறது. ஆன்மாவானது உடலில் புகுந்து கொண்டு உள்ள போது மனமும் உடம்பும் செய்யும் காரியங்கள் கர்மமாக முடிகின்றன. மனத்துல வச்சு நினைச்சா கூட கர்மம் தான். செயலோடு செஞ்சாலும், உடம்பாக வச்சு செயலோடு செஞ்சாலும் கர்மம் தான். ஆன்மாக்கள் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் மூல கருவாக நிற்பது வினை. இதை விதி என்றும் சொல்வதுண்டு. அண்ணனுடைய வார்த்தைகள் அப்படி தர வேண்டிய தரேன். எல்லா உயிரிழத்திலும் சமநோக்கு வைத்திருக்கும் பரம்பொருளாகிய நம் அன்னை ஆதிபராசக்தி எல்லோருக்கும் ஒரே வகையான கர்ம சட்டத்தை, லா ஆஃப் கர்மா ஏற்படுத்தி உள்ளார். என்ன சட்டம்? இந்த கர்ம சட்டமானது உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை பணக்காரன், அறிஞன் முட்டாள் என்று பார்ப்பதில்லை. கர்ம சட்டப்படி நடப்பன நடந்தே தீரும். அதனை மாற்ற முடியாது. அது நிரந்தரமானது. கர்ம சட்டம் நிரந்தரமானது. இன்னும் ஆங்கிலத்தை கூட அது பத்தி சொல்றாரு. The law of karma is inevitable. The law of karma is inevitable, inexorable and eternal. இதான் அழகா அவ்வையாரம்மா அம்மையா பாட்டுக்க. இப்ப இவங்க இங்கிலீஷ் சொல்றாங்க, முதிர் தரு தவமுடைய முனிவராயினும், முதிர் தரு
தவமுடிய முனிவர் ஆயினும் பொதுவரு திருவோடு பொலிவராயினும் செல்வராயினும் மதியினராயினும் மன்னவராயினும் விதியினை யாவரே வெல்லும் நீர்மையார் என்று ஔவையாரம்மா அழகா அந்த காலத்துல பாடிட்டாங்க. இந்த விதியை செஞ்சிட்டாலே ஒழிய அம்மா நினைச்சா எப்போ உண்மையான பக்தி உண்மையானது. செய்யூரில் வாழ்முறை சீருடைய தொண்டன் அவன் விதி நாள் முடிந்த போது உய்ய வழி காணாமல் அவன் மனைவி உந்திரவாளில் வந்து வீழ்ந்து அணுகின்றாள். தையலவள் தாளிக்கும் பக்தன் அவன் தொண்டுக்கும் உவந்து நாள் நீட்டி தந்தாய் என்று திருப்பள்ளி எழுச்சியில அண்ணன் பாடியிருக்காரு இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணத்தையும் அவர் சொல்ல விரும்புறார். வள்ளியம்மாள் அனுபவம் அப்படின்னு தலைப்பிட்டிருக்கார். அந்த மண்ணானா வாலாஜாப்பேட்டையில நடந்தது. வாலாஜாப்பேட்டை வேலூர் பக்கத்துல வேல்வாஜி. ஆதிபராஸ்தி வழிபாட்டு மன்றங்கள் எல்லாம் துணை ஆலயங்கள். அவற்றுள் வாலாஜாப்பேட்டை மன்றமும் ஒன்று. 14/9/93 அன்று 14/4/93 அன்று வாலாஜாப்பேட்டை மன்ற பொறுப்பாளர் விடிய காலம் மன்றத்துக்கு வந்தார். அவர் அங்க வருவதற்காகவே ஒரு மூதாட்டி வயதான அம்மா காத்திருக்காங்க. என்ன காலையில் மன்றம் திறந்துரும். வழிபாடு எப்போ நடக்கும், சாயங்காலம் நடக்கும். ஆனா வருகின்ற போகின்ற பக்தர்கள், சாலையில் போகின்ற பக்தர்கள் வணங்கி விட்டு செல்வது தோதுவாக மன்றங்களை காலையிலே திறந்து வைத்து விளக்கெல்லாம் ஏற்றுவது வழக்கமாக இருந்தது. இப்பவும் இருக்கணும். மன்ற கதவுகளை திறப்பதற்காகவே அந்த மூதாட்டி காத்திருந்தார். மன்ற கதவுகளை திறந்ததும் அந்த மூதாட்டி வழக்கம் போல் மன்றத்தை பெருக்கி சுத்தம் செய்து வழிபாட்டுக்குரிய பாத்திரங்களை கழுவி வைத்தார். அப்ப அவர் கேட்கிறாரு, ஏமா நானும் உங்களை பாக்குறேன், 3 மாசம் ரொம்ப அக்கறையா தொண்டு செய்றீங்களே, வழிபாடு முடிஞ்சு கதவு சாத்து வரை எல்லா வேலையும் செய்து விட்டு தான் வீட்டுக்கு போறீங்க, நானும் விடாம தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்படியெல்லாம் விழுந்து விழுந்து அம்மாவுக்கு பணி செய்வது சந்தோஷம். நீங்க யாருமா, எந்த வீடுமா, ஏதாவது பிரார்த்தனைக்காவது செய்றீங்களாமான்னு அவர் கேட்டார். அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, சக்தி என் கதையை கேளுங்க. என் பெயர் வள்ளி, எனக்கு 60 வயசு ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னால என் கணவர் என்னை விட்டுட்டு அம்மாட்ட போயிட்டார். எனக்கு வேற யாரும் இல்ல, பிள்ளை குட்டிகள் இல்ல. இங்கேருந்து என் வீடு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 6 மாசத்துக்கு முன்னாலமா எனக்கு திடீர்னு தலைவலி ஏற்பட்டுச்சு. சாதாரண தலைவலி அது இல்ல, கடினமான தலைவலி. எத்தனையோ டாக்டரிடம் காட்டினேன், சிகிச்சை பெற்றேன், கொஞ்சம் கூட குறையல. மந்திரவாதியிடம் சென்று பாருந்தார்கள், அங்கேயும் பார்த்து ஒரு பலன் இல்லை. இரவு பகலும் என்னை தலைவலி பாடாய்படுத்தியது. யார் யாரிடமோ என் குறையை சொன்னேன், என்னென்னவோ வழிகள் சொன்னார்கள், எந்த மருந்தாலும் குணமடையவில்லை. அப்பதான் ஒரு செவ்வாடை சக்தி, யாருன்னு அவர் சொல்லல, ஒரு செவ்வாடை பெண் என்ன சொன்னார், இங்கு ஆதிபராசக்தி மன்றம் இருக்கிறது, இங்கே ஆதிபராசக்தி மன்றம் இருக்கிறது, அங்கே சென்று கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள், அங்கே ஏதாவது ஒரு வேலையை எடுத்து தொண்டு செய், அந்த அம்மன் உன் குறையை தீர்க்கும் என்று சொல்லிக்கணும். ஆனா என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு முதல்ல நம்பிக்கை வரல. ஆனா தலைவலி சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் செஞ்சுதான் பார்ப்போம்னு மன்றத்துக்கு வந்தேன். அன்னைக்கு வழிபாட்டு நாள், நான் வெளியில் காத்து கொண்டிருந்தேன். மாலை 4 மணி இருக்கும். செவ்வாடை கட்டிய ஒரு பெண்மணி கதவை திறந்தார். அவருடன் நானும் மன்றத்தில் நுழைந்தேன். அந்த பெண்மணி மன்றத்தை சுத்தம் செய்ய தொடங்கினார். நானும் அவருக்கு துணையாக சுத்தம் செய்யும்படி பெருக்கும்படியெல்லாம் நானும் செஞ்சேன் அப்படின்னா. மாலை 6 மணி இருக்கும். எல்லாரும் மந்திரம் படிச்சாங்க, எனக்கு எழுத படிக்க தெரியாது.
ஆனா சும்மா உட்கார்ந்தபடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சும்மா உட்கார்ந்துருக்கவும் பிடிக்கல. எனவே காமாட்சி விளக்கில் மற்ற விளக்குகளில் எண்ணெய் குறைந்தால் எண்ணெய் விட்டு நிரப்பினேன். மன்றத்துக்கு தாமதமாக வந்தவர்களுக்கு கையால் அலம்ப தண்ணி எடுத்து கொடுத்தேன். வழிபாடு முடிகிற வரை ஏதோ வேலை செய்யும். மன்றம் பூட்டியவர் தான் வீடு திரும்பினேன். சாதாரணமாக இரவில் நான் படுத்தவுடன் அந்த பாழும் தலைவலி என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. பலமுறை எழுந்து உட்கார்ந்து தலையை பிடித்துக் கொண்டு அழுதபடி கிடப்பேன். என்றைக்கு முதல் முறை மன்றத்திற்கு போனேனோ அன்று இரவு திரும்பி வந்து படுத்ததுதான் தெரியும். அயர்ந்து தூங்கினேன். மறுநாள் எழுந்திருக்கிறேன். என்னை வாட்டி வதைத்த தலைவலி அறவே நீங்கி விட்டது. ஆச்சரியப்பட்டேன். அன்றிலிருந்து அம்மாவின் சக்தியை புரிந்து கொண்டேன். 3 வாரங்களுக்கு முன் ஊரில் இருந்து என் தங்கைகள் இருவர் என்னை பார்க்க வந்தார்கள். அவரோடு ஊர்க்கதைகளை எல்லாம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தேன். அன்று வழிபாட்டு நாள். தங்கைகளை விட்டு மண்டத்துக்கு போக மனமில்லை. மனதுக்கு செல்லலை. தங்கையோடு இருப்பதையும் வந்தேன். ஆனா அன்னைக்கு தூங்க முடியல. மறு தலைவலி வந்துடுது. என் தப்பு எனக்கே தெரிந்தது. நமக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். இந்த மனசுல வந்துகிட்டு வழிபாட்டுக்கு போனோம். ஆனா 1 வாரம் ஆகணுமே. வாரத்துக்கு ஒரு வழிபாடு, வாரம் ஒரு நாள் தான் மண்டத்தில் வழிபாடு. அதுவரை காத்திருக்க வேண்டியதாயிற்று. அந்த வாரம் முழுவதும் மீண்டும் தலைவலி வந்து என் உயிரை வாங்கியது. மீண்டும் மன்றம் செய்து தொண்டு செய்த பிறகுதான் அந்த தலைவலி தணிந்தது, பின் மறைந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து இப்படி பணி செய்கிறேன் என்று அந்த பொறுப்பாளர் அம்மா சொன்னாங்க. இன்னின்னாருக்கு இன்னின்ன தீராத நோய் என்று அமைவது கர்ம சட்டம், பிராரப்த வினை. தொண்டு செய்வதன் மூலம் படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்மணியின் பிராப்த வினையை மாற்றினாள் அன்னை என்று அண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. இதையே ஒரு அருள்வாக்குல ஒரு அம்மா சொல்லுவாங்க. இந்த காடி கோயில எழுதி போட்டிருந்தாங்க. உன் விடையை திணிக்க உன்னைப்படிதான் எல்லாம் நடக்கும், எல்லாம் அவனவன் போக்கிலேயே விட்டு விடுகிறேன். ஆனால் எவன் ஒருவன் உண்மையான பக்தி கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து பக்தி செய்து வருவானால், தொண்டு செய்து வருவானால், அவனுடைய விதியை மாற்றி அமைக்கும் பணியையும் நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன அருள்வாக்கு. அதனால தொண்டு செய்தனால நம்முடைய வினையை கழிக்க முடியும் என்பதற்கு இந்த அனுபவம் ஒரு நல்ல பாட சக்தி. கடைசி முத்தாய்ப்பானவர் கற்ற சக்தி மாங்கல்யம் காத்த மருவத்தூராய். போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம்? மனம் முடித்து வைத்த மகாராசி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மாங்கல்யம் காத்த மருவத்தூராய், உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்க அந்த அம்மா எழுதினவங்க சக்தி புவனேஸ்வரி, ஈரோட்ல இருக்காங்க. இந்த கட்டுரையும் 1993ஆம் ஆண்டு வெளிவந்த கட்டுரை தான். அவங்க ஈரோட்ல காரவாக்கியா மன்றம்னு இருக்குது. அங்க மன்றத்துல போய் வழிபட்டு வர்றாங்க. நானும், அந்த அம்மாவுடைய வார்த்தைகள், நானும் என் கணவரும் நாள்தோறும் வேலைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் எங்கள் குழந்தையை வளர்ப்பதற்கு சிரமப்பட வேண்டியது. என் தாயாரோ என் சகோதரியோ யாராவது அடிக்கடி வீட்டை பார்த்துக் கொள்வார்கள். ஒரு முறை என் குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லை. என் தாயும் சகோதரியும் வந்திருந்தார்கள். எனக்கு 2 சகோதரிகள். ஒண்ணு பக்கத்துல இருக்காங்க, இன்னொருத்தங்க திருப்பதியில் இருக்காங்க. 18/7/91 அன்று காலை ஒரு தந்தி வந்தது. அப்பாவின் உடல்நிலை மோசமாக இருக்கிறது, அவங்க அப்பா அங்க இருப்பாங்க போல இருக்கு, புறப்பட்டு வரவும் என்று திருப்பதியில் இருந்த சகோதரி தந்தி கொடுத்திருந்தாள். தந்தியை கண்டதும் அலறி அடித்துக் கொண்டு குடும்பத்தோடு திருப்பதிக்கு புறப்பட்டார்கள். வழியெல்லாம் அந்த அம்மா, அவங்க அம்மா கணவர் நினைச்சு அழுகிட்டே வந்தாங்க. மருவத்தூர் அம்மாவின் பாரத்தை போட்டு விட்டு வா, தைரியமா வா, ஒண்ணு நடக்காது என்று ஆறுதல் சொல்லிக்கொண்டே பயணம் செய்தோம். அந்த அம்மாவும், தாயே எனக்கு மாங்கல்ய பிச்சை தர வேண்டும், தெய்வமே அவர் எப்படி இருக்கிறாரோ என்றெல்லாம் அழுது கொண்டே வந்தார் என் தாயார். திருப்பதி சேர்ந்தோம். அங்கே என் சகோதரி வீடு பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாங்க, உன் அப்பாவே தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள், ஆபரேஷன் பண்ண வேண்டுமா, ஏதோ அவசரமா ஏதோ உடஞ்சு போச்சான் அப்படின்னு பக்கத்துல சொன்னாங்க.
உடஞ்சு போச்சா? எங்க வீட்டுக்காரும் உதவி போயிருக்காங்க, நீங்க போங்க. ஆஸ்பத்திரிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு சென்று விட்டார்கள். நேற்று இவருக்கு வயிற்றிலேயே, இவருக்கு அல்சர், இந்த அல்சர் கட்டி வயிற்றிலேயே உடைந்து விட்டது. சர்க்கரை வியாதி வேறு இருக்கிறது, ரத்த அழுத்தமும் அதிகமாக உள்ளது. இப்படிப்பட்ட கேஸுக்கெல்லாம் உத்தரவாதம் தர முடியாதுமா, ஏதோ எங்களால முடிஞ்சே செய்யறோம், பாக்குறோம், ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் கவலை அதிகமாகிவிட்டது. என் தாயாரோ கதறி கதறி அழுகிறாள், இனி வழி. என் அம்மா அழுகிட்டு அம்மா சாந்தப்படுத்த பக்கத்தில் இருந்த ஒரு காளி கோயிலுக்கு அழைத்து போனோம். அன்னையின் அருள் ஒன்றுதான் வழி என்று 1 மணி நேரம் கதறி அழுதோம். அந்த நேரத்துல பார்த்து அவங்களுக்கு ஒரு பிரம்மை, நினைவு, காட்சி அல்லது தெளிவு, எப்படி வேணா வச்சுக்கோங்க. அன்னையின் அருள் ஒளி எங்கள் மீது விழுவதாக ஒரு உணர்வு. இது மிக மிக உண்மை. அழுதபடியே வந்தோம். ஆபரேஷன் முடிய டாக்டர் சொல்றாங்க, அம்மா அவரது வயிற்றை அறுத்த உடனே உயிர் போயிடுச்சு. ஆபரேஷன் போய் கிழிக்கணும்ல, அதுக்குள்ள உள்ள போனோம், கிழிக்கும் போதே உயிர் போயிடுது. ஒரு கணம் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் வெளியில் இருக்க எப்படி சொல்வது என்று கவலைப்பட்டு கொண்டே ஒரு வெள்ளை துணியால் மூடுறாங்க. மறுகணம் உயிர் துடிப்பு ஏற்பட்டது. உடனே அவசரமா உடம்பை தேய்த்து மஜாஜ் பண்ணி ஆபரேஷனை முடித்தோம் அப்படின்னு போன உயிர் மறு திருப்பி உள்ள வருது. ஆலயத்தில் காட்டிய அந்த ஒளிப்பிழம்புதான் எங்கள் தந்தை மீது பாய்ந்து உயிர் கொடுத்தது. அம்மாதான் அந்த ஒளிப்பிழம்பை காட்டினாள் என்பதை சொல்லவும் வேண்டுமா அப்படிங்கிற. அப்புறம் டாக்டர் சொல்றாரு, இது போன்ற கேஸை நாங்கள் கண்டதே இல்லை. 64 வயதுள்ள இவருக்கு, அதுவும் சர்க்கரை வியாதியுடன் இருக்கும் இவருக்கு இந்த ஆபரேஷன் நல்லபடி முடிந்தது. அதிசயம், அற்புதம், எங்களுக்கே ஆச்சரியமான விஷயம் என்று சொல்லிக் ஆபரேஷன் முடிந்து 1 வருடம் ஓடிவிட்டது. இப்பொழுது அம்மாவின் டாலரை அணிந்து கொண்டிருக்கிறார். ஆபரேஷன் செய்த வடுவை கூட காண முடியவில்லை. என் தாயின் மாங்கல்யத்தை காத்தவள் அந்த மருவத்தூர் தாய் தான். அன்னையின் திருவடி சரணம்னு அந்த அம்மா முடிக்கிறாங்க. நமக்கும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதாவது எந்த பாதையில போறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பார்த்தோம்னா பக்தி ஆன்மீக பாதைய எல்லாவையும் தேர்ந்தெடுத்து போனோம்னா கண்ணாசனுடைய பாடல் ஒன்று மட்டும்தான் நினைக்கிறேன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அன்னையை பார்க்கணும்னு போனோம், மருவத்தூருக்கு பாதை தெரியணும், நீ நேரம் மருவத்தூருக்கு போ, பயணம் தொடரட்டும். அங்கு அம்மாவின் அருள்கூட கதவுகள் திறக்கட்டும், ஆலய கதவுகள் திறக்கட்டும், அன்னையுடைய அருள் காட்சி கிடைக்கட்டும், காட்சியுடன் கவலைகள்லாம் தீர்க்கும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், உன் மனக்கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி அடைத்தால் கவலை தீரும். இதேதான் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் வேற வழியில வாக்கியத்தில் சொல்லிக்காரு. கஷ்டத்தை நீ நன்கு கவனித்து பார், கஷ்டத்தை நீ நன்கு கவனித்து பார், அதில் துணிச்சல் தென்படும். அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும். அன்னையை போற்றுவோம், அவள் திருவடி போற்றுவோம், அவள் தொண்டு செய்வோம், தொண்டு செய்வோம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி சக்தி. மிக மெய்சிலிர்க்க வைக்கும் பல அனுபவங்கள். இதற்கு எல்லாமே ஒரு அடிப்படை காரணம் சொல்லணும்னா அந்த ஆழ்ந்த நம்பிக்கை.
அம்மா மேல வைத்திருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை. அதாவது அம்மா நிச்சயம் கைவிட மாட்டாள் என்கின்ற நம்பிக்கை தான் எல்லா நிகழ்வுகளிலும் பொதுவாக நாம் பார்க்கலாம். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் அந்த நம்பிக்கை சற்றே தளர விடுவார்கள். அந்த நம்பிக்கை தளர்ந்து விட்டால் மிகவும் பிறகு வரிசையில் நாம் முதலில் கடைசியில் இருந்து வர வேண்டும். அதுதான் சக்தி. கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவாரு, சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. ரெண்டையும் ஏத்துக்கணும் நம்ம. அதாவது எதுவுமே எப்ப எது நடந்தாலும் வாழ்க்கையில் அது அம்மா மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கையை தானா சொல்லும். எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். நடத்துபவள் அம்மா. சோ நடப்பதும் வைப்பதும் அம்மா. அதனால எது நடந்தாலும் ஒரு காரணத்துடன் தான் நடக்கின்றது. அந்த காரணத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அம்மாவை விடாமல் நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது அம்மா நம்மை எளிதாக கடந்து செல்ல நிச்சயம் கட்டாயம் உதவி செய்வாள். அதை அவளேயும் செய்வாள். அந்த நம்பிக்கையை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. மிக நிகழ்வுகள் சக்தி, மிக சிறப்பு. மிக்க நன்றி சக்தி. நாம் தொடர்ந்து இது போன்ற அம்மாவின் அதிசய அனுபவங்களை நாம் கேட்டு எல்லா மக்களுக்கும் இதை பகிர்ந்தளிப்போம், இதை எடுத்துச் செல்வோம் சக்திகளே. மிக்க நன்றி. நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து சந்திப்போம். நாளை மாலை 6 மணி அளவில் போல சக்தி செல்வா அவர்களின் தியான வகுப்பு நடைபெறும். அவற்றிலும் கலந்து கொண்டு தியானங்களை பற்றி நாம் மேலும் மேலும் தெரிந்து கொள்ளலாம் சக்திகளே. நாம் வாரம் இந்நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்வோம். மீண்டும் தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பல நிகழ்வுகளை கேட்டறிவோம் சக்திகளே. நிகழ்வை வாழ்த்து சொல்லி நாம் இனிதை முடித்து வைப்போம் சக்தி. எண்ணரும் கலைகள் வாழி, இறைவன் நான் எண்ணல் வாழி, உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி, கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி, தெண்டிரை உலகமெல்லாம் விண்துணை வாழி வாழி.